நற்செய்தி ஸ்தாபன பெண்கள் ஊழியத்தின் சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களின் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் செய்தியும் கேட்டு மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல் எங்களுடைய ஊழியத்திற்கும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் நீங்கள் நிச்சயமாகவே ஜெபித்துக் கொள்ள வேண்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம் செய்திக்கு நேராக செல்லுவோம். வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களில் சுதந்தரிக்க பண்ணுவேன். இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம், 2 காரியங்களை தேவன் செய்கிறார். ஒன்று, அனுக்கிரக காலத்திலே தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். மற்றொரு காரியம், இரட்சணிய நாளிலே நமக்கு உதவி செய்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன், எத்தனை நாட்கள் நான் புலம்பி இருக்கிறேன், எத்தனை நாட்கள் நான் தேவாலயத்தில் போய் மன்றாடி ஜெபித்து இருக்கிறேன், எனக்கு உதவியே வரவில்லையே என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீங்கள் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய செவி கொடுத்தது நிமித்தம் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் உதவி செய்தது நிமித்தம் நாம் இன்றும் நடமாடி கொண்டு இருக்கிறோம். நாம் இதை மறந்துவிட்டு பல முறை நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவ்வளவு வழி திறந்தும் பாதைகளை செவ்வைப்படுத்தியும் நாம் கடலை தரையாக்குவது ஒரு சுலபமான காரியம் அல்ல. அதில் நடக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் ஒரு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் தேவன் இத்தனையும் செய்து அன்றன்று உணவை கொடுத்த தேவனை அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதே போலதான் நம்மளுடைய பாதைகள் இத்தனை ஆண்டுகள் தேவன் செவ்வைப்படுத்தி கொடுத்தார். இத்தனை நம் கூப்பிடுதலுக்கும் அவர் செவி கொடுத்து பல மனுஷர்கள் மூலம் நம்மளுக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் நாம் மறந்துவிட்டு, தேவன் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை, இந்த ஆண்டாவது எனக்கு நன்மை கடந்து வருமா என்று வருஷத்தின் தொடக்கத்தில் நாம் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நான் செவி கொடுக்கிற தேவன், உமக்கு உதவி செய்கிறதுக்கு நான் உன் பக்கத்திலே நிற்கிற தேவன் என்று சொல்கிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அதே ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், அதில் அழகாக எழுதியிருக்கிறது, நான் வானத்தை சிருஷ்டித்தேன், பூமியை விரித்தேன், அதுல இருக்கிற ஜனங்களுக்கு என்னோட சுவாசத்தை கொடுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அதோடு தேவன் நிறுத்தி விடவில்லை, நான் நடமாடும் என் ஜனங்களுக்கு என்னோட ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியம். ஜனங்கள் எல்லோருக்கும் தேவன் சுவாசத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவருடைய ஜனத்திற்கு வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நடமாடும் ஜனத்திற்கு நான் என் ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் நாம் நிச்சயமாகவே அவருடைய சுவாசத்தை பெற்றது மட்டுமல்ல, அவருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நம்மை தேவன் நம் கரங்களை, தொடர்ந்து நீங்க வசனங்களை வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், அவர் நம் கரங்களை பிடித்து நம்மளை தற்காத்து நம்மளை நடக்க பண்ணி நம்மளை அவர் ஒளியை நம்மேல் வீச பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வசனங்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு இத்தனை காரியங்களும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னார், அவருடைய ஆவி நமக்குள் கடந்து வந்தது நிமித்தம், அவருடைய சுவாசம் நமக்குள் கடந்து வந்தது நிமித்தம். நீங்கள் எத்தனையோ ஜனங்கள் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டார், அவர்கள் சுற்றிலும் பணம் இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு வெறுமையாய் காணப்படும். ஆனால் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் போல காணப்பட்டாலும் தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவி நமக்குள் இருப்பதினால் தேவன் நம்மளை தற்காத்து நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்து நம்மளிடத்திலிருந்து ஒளி கடந்து வரும்படி பிறருக்கு முன்பதாக தேவன் வைத்து இருக்கிறார். ஒளி என்று சொல்லும் பொழுது நீங்கள் அதே ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஒளி வந்தது. அந்த ஒளி நான்
உன் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இந்த ஒளி கடந்த நாட்களில் நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்குள் அவருடைய ஒளியை வைப்பது நிமித்தம் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன் இந்த ஆண்டு தேவன் இத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கடந்து வர பண்ணுகிறார் என்று சொன்னால், வேதம் லேவியரின் புஸ்தகம் சொல்லுகிறது போல இது ஒரு யூபிலி ஆண்டாய் காணப்படுகிறது. அந்த நாட்களில் யூபிலி ஆண்டு என்று சொல்லும் பொழுது மோசேக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார். நீ இந்த 50ஆம் ஆண்டு நீ கானானுக்கு பிரவேசிக்கும் பொழுது 50ஆம் வருஷம் யூபிலி ஆண்டாய் நீ கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு 7 ஆண்டும் அவர்களுக்கு அது ஒரு முக்கியமான ஆண்டாய் காணப்பட்டது. அப்படி 7 ஆண்டுகள் 7 வருஷம் அவர்கள் கொண்டாடி முடித்த பின்பு 50ஆம் ஆண்டு அது உங்களுக்கு யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் எதையும் செய்யக்கூடாது. தேவனை மட்டும் ஆராதிக்க வேண்டும். வயல்வெளியில் அவர்கள் சென்று வேலை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த ஆண்டு முழுவதும் தேவன் அவர்களுக்கு பலவிதமான காரியங்களில் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். அவர்களுடைய தேவையை அந்த யூபிலி ஆண்டிலே தேவன் சந்தித்து கொண்டே இருப்பார். நிச்சயமாகவே இந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு யூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு நாம் துக்கம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஒளி நமக்குள் கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய ஆவி நமக்குள் வைத்திருக்கிறார். தேவனுடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு முழுதும் நாம் கடின உழைப்பை பெற்று பிள்ளைகளாய் இருக்க வேண்டாம். நாம் சுதந்திரமாய் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் இருக்கும் பொழுது இந்த ஜூபிலி ஆண்டை தேவன் நம்மளை கொண்டாட செய்வார். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவையோ இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். மோசே நாட்கள் தேவன் அதை தான் செய்தார். அந்த ஆண்டு யூபிலியின் ஆண்டிலே அவர்களுக்கு தேவை அத்தனையும் சந்தித்தார். அது மட்டுமல்ல, வசனம் சொல்லியிருந்தீங்க, அது லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால், நீ அதில் விளையும் காரியங்களில் நீ மட்டும் புசித்து திருப்தியாகப்பட போவதில்லை, அதில் வேலை செய்த ஜனங்களும் அதில் திருப்தி ஆவார்கள். அது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அதில் சாப்பிட்டு திருப்தி ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மிடத்திலிருந்து பிறருக்கு ஆசீர்வாதம் கடந்து செல்கிறவர்களாய் மாற்றுவார். நம் நிமித்தம் பிறரை தேவன் ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாம் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். தேவன் இந்த அற்புதத்தை இந்த ஆண்டு நம்மளுக்கு செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால் அனுகிரக காலம் இதுவே, ரட்சணிய நாளும் இதுவே. நாம் யோசிக்கலாம், அது தாவீது நாட்கள், அது யூதாவின் நாட்கள், அது எலியாவின் நாட்கள், என் நாட்கள், இதெல்லாம் இந்த அற்புதம் எல்லாம் செய்ய முடியாது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் இந்த யூபிலி ஆண்டு என்று சொல்லும் பொழுது இது ரட்சிப்பு ஆண்டு. இந்த ஆண்டில் தேவன் தாவீது நாட்களில் செய்த அற்புதங்களை இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில செய்வார். எலியா நாட்களில் செய்த அற்புதங்கள் காரியங்கள் இந்த நாட்களிலும் அது நிறைவேறும் காரியங்களாய் காணப்படுகிறது. நாம் இத்தனை நாட்கள் துக்கம் நிறைந்தவர்களாய் கலங்கி ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சிந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிற தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு யூபிலியின் வருஷமாய் இந்த ஆண்டு காணப்பட போகிறது. எங்கள் முகவரி டாக்டர் விக்டோரியா டேனியல், 38 மெயின் ரோடு, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007. தொலைபேசி எண் 00919894263360.